அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்ததாக அரசு துறையிலிருந்து அதிரடியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஒரு 1 வீக் முன்னாடி. ஸோ இந்த ஒரு அப்டேட் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 1 வீக் அப்புறம் வந்து ரிசல்ட், அதாவது இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்துடும் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதாவது இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, நியூவாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும், அப்ளை பண்ணுறது எப்போது, ஸோ அப்படின்றதுக்கான தெளிவான துல்லியமான விளக்கம் இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை வந்து தெளிவாக முழுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ரேஷன் கடை வேலையை பற்றி எல்லாருமே ஆல்மோஸ்ட் கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்டில் வந்து. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்துணவுத்துறை வேலையை போட்டாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸ் வேலை போட்டாலும் நிறைய பேர் இந்த ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணுறது எப்படி, ஸோ எப்போ சார் வரும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான புது அப்டேட் வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்த உடனே அப்டேட் கொடுத்துடலான்றதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கலாம், அது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி தான் அப்போ தான் நீங்கள் வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன், என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு தெளிவாக இதில் தெரியும். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா, மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா விதமான அரசு துறையிலேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, அப்டேட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 5 பேருக்காவது நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த ரேஷன் கடையை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எல்லாருமே தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலுமே இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே 180லேருந்து 70% வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரேஷன் கடை வேலைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எப்போ வரும்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த ரேஷன் கடை வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அதாவது இப்போ வந்து செப்டம்பர் போய்ட்டுருக்கு, அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ளே, ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 நாளுக்குள்ளே தான் இருக்குது. இந்த 7 to 8 நாளுக்குள்ளே இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான முழு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும், அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய ரேஷன் கடை ஊழியர்களும் சரி, அதே மாதிரி கூட்டுறவுத்துறையில் ஒரு முக்கியமான ஹெல்ப்லைனுக்கு நம்ம கால் பண்ணி கேட்கும்போது அவங்க கொடுத்த அப்டேட்னு பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் ஒரு 1 மாதத்துக்குள்ளே இதுக்கான எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் 1 மாதத்துக்கு 1 to 2 மாதத்துக்குள்ளே எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சிருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் இன்னும் ஒரு 7-8 நாளுக்குள்ளன்றதை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறையில் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு அதிகாரி வந்து தெளிவாக வந்து நமக்கு வந்து அப்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தகவல் எல்லாம். ஏன்னா வந்து இதுக்காக தான் வந்து எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா? ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும் சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த ரேஷன் கடைக்கு வேலை ஆட்சேர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 7497 பதவிகள். ஸோ அதே பார்த்திங்கனாக்கா தேதி என்ன, தகுதி, ஆன்லைன் படிவத்திற்கு என்ன பண்ணணும், விண்ணப்பிக்கணும், ஸோ ரேஷன் கடை காலி பணியிடங்கள், ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா எப்படி என்னன்றதை இந்த அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது, நம்ம இதில் வீடியோவில் என்ன இருக்குமோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட சேலரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா அப்ளை பண்ணுறதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆகஸ்ட்லேயே வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆகஸ்ட்டில் வரல, செப்டம்பரில் எதிர்பார்க்கப்படும் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இப்போ வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக இந்த செப்டம்பர், அதாவது செப்டம்பரில் அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வெளியாகும். செப்டம்பர், அது இந்த மாதம் தான் இந்த நல்ல செய்தி வந்து வந்திருக்கு. இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூ, ஓகேங்களா? ஸோ நம்மளை வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10th வச்சும் அப்ளை பண்ணிக்கலாம், 12th வச்சும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 12th வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான பர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட 50% நீங்கள் இன்டர்வியூவில் எடுக்கிறீங்க இல்லையா? ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அதையும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் சேர்த்து ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜையும் எந்த பர்சன்டேஜ்
பர்சன்டேஜ் சேர்த்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் பர்சன்டேஜ் போடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் டாப் மார்க் வரீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை வேலை வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் 2 மாதத்திற்குள் எல்லாரும் வேலையில் இருப்பீங்க. ஸோ அதுக்கான வாக்குறுதியை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே இதை வந்து ஃபில் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். எதோடச்சும் உங்களுக்கு டவுட்டுன்னா இந்த https://www.tncsc.tn.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எவ்வளோ வேகன்சி கிட்டத்தட்ட 7500 வேகன்சி பக்கமாக கொடுத்துருக்குறாங்க, 3 வேகன்சி கம்மியாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் நீங்கள் வந்து 8வது 10வது 12ஆம் வகுப்பு ஏதாவது ஒரு பட்டப்படி படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 8வதுன்றது வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்கு போஸ்டிங் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ரேஷன் கடைக்கு வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கட்டுனர் பதவிக்கு அதாவது பேக்கர் பதவிக்கு அப்ளை பண்ணணும்னா 10வது மினிமம் படிச்சிருக்கணும். விற்பனையாளர் பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் 12th படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16,000 சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு போஸ்டிங்க்கு ஓகேங்களா. ஸோ இதில் போஸ்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா வேறுபடும் ஓகேங்களா. இங்கே நான் தெளிவாக கொடுத்துருப்பேன், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விற்பனையாளர் நபர், பேக்கர், ரெக்கார்டு கிளர்க்கு, உதவியாளர், பாதுகாப்பு வாட்ச்மேன் இந்த மாதிரி போஸ்டிங். அதாவது இந்த ரெக்கார்டு கிளர்க்கு, உதவியாளர், பாதுகாப்பு வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சேலரி வந்து 15,000லேருந்து 20,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் பார்த்திங்கன்னா மாதம் 6,000லேருந்து ஒரு 7,000க்குள்ளே தான் இருக்கும். அது ஓராண்டு வரைக்கும், ஒரு வருஷம் வரைக்கும் தான். அதுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது நிறையவே இருக்குது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயினாக நான் இந்த அப்டேட் கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்தேன் இந்த ஒரு வீடியோவுக்கு. எதுக்கு அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ளே ஆன்லைனில் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன உடனேயே எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்த உடனே அது வந்து ஒவ்வொரு மாவட்டம் வரையாக தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்டேட் கண்டிப்பாக வந்திருக்கு. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். இந்த அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ளே என்றைக்கு வேணும்னா இது வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆன உடனே அப்ளை பண்ணணும். ஸோ அதே மாதிரி எந்தெந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணால் ஈஸியாக இந்த ரேஷன் கடை வேலை வாங்கலாம். ஸோ இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக சொல்லித்தரேன். நம்ம சேனலை நீங்கள் அதுக்கு டெய்லியும் ஃபாலோ பண்ணணும். அது இல்லாமல் மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்தேன். மறக்காமல் இந்த அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். லிங்க் வந்து ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். எல்லோரும் நம்ம அப்டேட்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.